காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியை கண்டிப்பாக நாங்கள் பழி வாங்குவோம். இந்த சீரீஸ் நாங்கள் சம்மன் செஞ்சது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த சீரீஸை ஜெயிக்கணும் தான் நாங்கள் போகிறோம், தோற்றது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. கண்டிப்பாக அடுத்த சீரீஸ் டெஸ்ட் சீரீஸ் வந்தால் இந்திய அணி கண்டிப்பாக அதில் பழி வாங்குவோம். எங்கள் தோல்விக்கு இதுதான் காரணம், இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு 5ஆவது டெஸ்ட் போட்டி தோல்விக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணி கேப்டன் பென் ஸ்டோக் பத்திரிகையாளர் சந்திப்பில் தோல்வி குறித்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியை பழி வாங்குவோன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, பென் ஸ்டோக் அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நான் இந்திய அணிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக அவங்க ஒரு போராளி மாரி விளையாடுறாங்க. சிராஜ் முக்கியமாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அவரோட பவுலிங். நாங்கள் இந்த போட்டி ஜெயிக்க வேண்டிய போட்டிங்க, ஏன்னா 6 ரனில் தோக்குறது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. கிறிஸ் ஓக்ஸ்க்கு என்னோட வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அவரோட கடுமையான ஒரு கேம் ஸ்பிரிட் இருக்குது அவர்கிட்ட. அதனால தான் அவர் கடைசி வரைக்கும் போனார். கை உடைஞ்சா கூட அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். அப்புறம் அவர் சீக்கிரமாக குணமாகி வரணும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அதே போல் இந்திய அணியில் சிராஜ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பவுலருங்க. அவர் கடைசி வரைக்கும் போராடுறாரு. அவர் ஒரு போராளி பவுலர் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் விக்கெட் வீழ்னா கூட அவர் கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணுறாரு. அதனால தான் அவருக்கு வெற்றி கிடைக்குது. கண்டிப்பாக அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இந்திய அணி உண்மையாக ஒரு வலுவான அணிங்க. அவங்க ஒரு தலை சிறந்த அணியில் ஒரு அணியாக இருக்காங்க இப்போ கிரிக்கெட்டில். கண்டிப்பாக அவங்க மேலும் மேலும் நல்லா பண்ணணும். ஆனால் இருந்தாலும் இந்திய அணி கூட அடுத்த போட்டி எப்போனா வந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் அதில் பழி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பென் ஸ்டோக் பார்த்தீங்கன்னா தலைவன் கான்ஃபிடண்ட்டாக பழி வாங்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இந்த சீரீஸே முடிஞ்சு போச்சு தலை. இதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான் எங்கள் நாட்டுக்கு நீங்கள் வருவீங்க. எங்கள் நாட்டுக்கு வந்து அவங்க நிலமை தான் தெரியுமே, ஸ்பின்னர்ஸே உங்களை முடிச்சு போட்டுருவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது மீண்டும் நீங்கள் இதுமாரி பேசிட்டு தான் இருக்கணும். பட் இங்கிலாந்து அணி ஒரு நல்ல டீம் தாங்க. எப்படி சொல்கிறதுனா, அவங்க டீமில் நல்ல பவுலர்ஸ், நல்ல ஆல்ரவுண்டர்ஸ், ஜோ ரூட்லாம் இருக்கார். நல்ல பிளேயர்ஸ் அவங்களும் இருக்காங்க. ஒரு கடுமையான போட்டிங்க. 2 டீம் பெஸ்ட்டு டீமுக்குள்ளே போட்டி நடக்கும்போது என்ன நடக்குமோ நடந்துச்சு. ஓகே, எல்லாம் கரெக்டாக போச்சுங்க. டெஸ்ட் சீரிஸ் எப்படியோ ட்ரா பண்ணிட்டோம். ஏன்னா டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போனோன்னா ஒவ்வொரு புள்ளியும் முக்கியம். அதனால் இந்த டெஸ்ட்டில் நம்ம நல்லா பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வெற்றி பெற்றதுனால ஒரு புள்ளி கிடச்சிருக்கோம். அதனால் அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக இந்திய அணி மேலும் மேலும் நிறைய டெஸ்ட் போட்டிகள் வெல்லணுங்க. வெல்லாம் மட்டும்தான் அடுத்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்குலாம் போயிட்டு நம்ம ஆல்ரெடி 2 டைம் போனோம். ஒரு டைம் நியூசிலாண்டுக்கிட்ட விட்டோம், ஒரு டைம் ஆஸ்திரேலியா கிட்ட விட்டோம். மீண்டும் நம்ம ஃபைனல் போய்ட்டு எதனா ஒரு டீம் அடித்தா தாங்க. எனக்கு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் நம்ம கோப்பை இதுக்கு வெல்லவே இல்லை. 4 வருஷம் நடந்திருக்கு. இந்த வருஷம் வெல்லன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இயங்கிட்டு இருக்காங்க. பொறுத்து வந்து பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், இங்கிலாந்து எதிராக வெற்றி, இந்தியா வெற்றி குறித்து உங்களோட கருத்துக்கள் என்ன? இந்தியா இந்த வாட்டி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போகாதா? உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.